செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 2.3 10வது கணக்கு. ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரே மாதிரியான வேலை செய்தாலும் அவர்களது வருட ஊதியம் ரூபாய் 6000க்கு மேல் வேறுபாடாக இருக்கிறது. ஓகேவா? பியின் மாத ஊதியம் ரூபாய் 27,000 எனில் ஏயின் மாத ஊதியத்திற்கான சாத்தியக்கூறுகளை காண்க. ஏவும் பியும் ஒரே மாதிரியான வேலை செய்கிறாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஊதியம் எப்படி ஆகுது? ஒருத்தருக்கு இன்னொருத்துக்குமான வித்தியாசம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தரை விட ஒருத்தர் எவ்வளோ அதிகமாக வாங்குறாரு சம்பளம்? 6,000 ரூபாய் அதிகமாக வாங்குறாரு. இந்த வேறுபாடு, வித்தியாசம், எவ்வளவு அதிகம், எவ்வளவு குறைவு, இது மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தால் என்ன பண்ணணும் சாமி? மொத்தம்னு வந்தால் என்ன பண்ணுவீங்க? கூட்டுவீங்க. மடங்கு அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பெருக்குவீங்க. சமமாக பிரித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சமமாக பிரித்தல் என்பது வகுத்தல். இப்போது வேறுபாடு, வித்தியாசம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும்? கழிக்கணும். அவ்வளோதான். எவ்வளவு அதிகம், எவ்வளவு குறைவு அப்படின்னா என்ன பண்ண போகிறோம்? கழிக்க போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது ஒரு குழந்தை உங்களை விட உயரத்தில் குறைவாக இருக்குன்னா, எவ்வளோ குறைவாக இருக்குன்னா என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் உயரத்தும் அந்த குழந்தைனுடைய உயரம் குறைவாக இருந்துச்சுன்னா எவ்வளோ குறைவுன்றது அந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த உயரத்தை வச்சு நீங்கள் சொல்லுவீங்கல்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் உயரத்துலேருந்து அந்த குழந்தையுடைய உயரத்தை கழிப்பீங்க. அதே தான் சாமி. இப்போ வேறுபாடு, வித்தியாசம் வார்த்தை வந்தால் கழிக்க போகிறோம். அப்போது ஏவுக்கும் பிக்குமான சம்பள வேறுபாடு எவ்வளோத்தை விட அதிகம் சொல்லிட்டாங்க? 6,000க்கு மேல்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1000க்கு மேல்னா நான் ஏவனுடைய சம்பளத்தையும் பியோட சம்பளத்தையும் வேறுபடுத்துகிறேன். ஏவனுடைய சம்பளம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி. பியினுடைய சம்பளம் அதிகமாக இருக்குதுன்னா பி மைனஸ் ஏ. கிரேட்டர் தென் யாரை விட அதிகமாக இருக்கணும்? எவ்வளோ ரூபாய் விட? 6,000 விட அதிகமாக இருக்கணும். ஆனால் அங்கே பியினுடைய சம்பளம் 27,000 கொடுத்துட்டாங்க. போடலாமா? ஓகே. சேலரி எப்போ சொல்லுங்கள் சாமி? எதுலேருந்து கிடைக்கும்? 21,000 லெஸ் தென் ஏ லெஸ் தென் 33,000. அப்போ ஏவனுடைய மாத ஊதியம் இந்த கேப்லேருந்து இந்த கேப்பில் கிடைக்கணும். அக்யூரேட்டாக சொன்ன சாத்தியக்கூறுகள்னு கேட்டாங்க. ஸோ சேலரி ஏயின் ஊதியம் ரூபாய் 21,000 அல்லது ரூபாய் 33,000. ஓகே சாமி? ஓகேம்மா. இப்போ ஏவனுடைய சம்பளம் அதிகமாக வச்சு போடுறேன். ஏ மைனஸ் பி லெஸ் தென் 6,000. ஓகே, 6,000 தான் அதிகம். 1000 அடுத்து இன்னொன்று பி மைனஸ் ஏ லெஸ் தென் 6,000. இதனுடைய சம்பளத்தை நான் ஏவனுடைய சம்பளத்தை அதிகமாக வைக்கிறேன், இங்கே பியினுடைய சம்பளத்தை அதிகமாக வச்சு வேறுபாடு வச்சு இது பண்ணுறேன். தி சிம்பிளைஸ் இங்கே பாருங்கள் சாமி. ஏ மைனஸ் பியினுடைய சேலரி எனக்கு எவ்வளோ? 27,000. ஸோ 27,000 லெஸ் தென் 6,000. இப்போ ஏ மட்டும் எனக்கு வேணும்னா இதை அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஏ லெஸ் தென் எவ்வளோ சாமி? 6,000 ஒரு 27 சேர்த்தா 33,000. இது ஒன்று வருதா? இப்போ இங்கே 27,000 மைனஸ் ஏ லெஸ் தென் 6,000. இது அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. இது ப்ளஸ் 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 6,000. எவ்வளோ வரும்? 21,000. ஸோ இது ஒரு கேட்டகரி வந்திருக்கு. அப்போனா 21,000 விட அதிகமாக இருக்கணும், 33,000 விட குறைவாக இருக்கணும். ஓகே.